ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம த சிஸ்டம் யூனிவர்ஸோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடுக்கு 4 பேர் லைக் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த மேனுவா கண்டினியூ பண்ணலான்ட்டு நினச்சி கண்டினியூ பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே, லைக் பண்ணாதெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் ஓப்பன் பண்ணாக்கா அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பானே ரயான் வில்லேஜ் ரயான் வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் தான் இப்போ காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் துணி கூடைய கீழே போட்டு ஷுவரா தான் சொல்றேன், உன்னால தூக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. அப்போ அந்த பிராண்டின்ற பொண்ணு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் என்னால தூக்க முடியாதா, நான் கிரேட் சிஸ்டமே அன்லாக் பண்ணிட்டேன்ல, அப்போ தூக்க முடியல அப்படின்ட்டு கேட்கறாங்க அம்மாவை பார்த்து. அதுக்கு அர்த்தம் என்னாக்கா, உங்களுக்கு நான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதுதான் என் பொண்ணு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்டா துணி தூக்குறதுலாம் மாடா பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வயசு இருக்குது. ஆண்டி, நீ மட்டும் உங்க அப்பா கிட்ட பாசமா பேசி அந்த லெதரை கேட்டேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா வேட்டையாடிட்டு வந்து அந்த லெதரை உங்ககிட்டே கொடுத்துருவாரு பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்க அம்மா. அப்படியா, உண்மையாவாமா? அப்ப நான் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவேன் என்னோட லெதரிங் ஸ்கில்ல, கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அவ. ராண்டிமா, நீ உங்க அப்பா ஹண்ட் பண்ணி எடுத்துட்டு வர மான்சரோட தோலை உரிக்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோ, அதுவே போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி அவங்க அம்மா ஹண்ட்டு அனிமலு தோல் அப்படி இப்படின்னு பேசினோன்னே அந்த பொண்ணு பயத்துட்டு என்னது அனிமலான்ட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறா. அப்படி அங்க கட் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் பேசிக்கிறாங்க. உனக்கு இப்ப 13 வயசு ஆயிடுச்சுமா செல்லம், இப்ப நீ எந்த வகையில அந்த கிராமத்துக்கு உதவி செய்ய போறன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு. பிராண்டிமா, நீ இப்ப தயாரா இருக்கியா அந்த கிரேட் சிஸ்டம் அன்லாக் பண்றதுக்கு? உனக்காகவே ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்கேன், வச்சு செஞ்சு விட்டுறேன், கவலைப்படாத அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இங்க காட்டினா, இதுதான் லெவல் 10 மான்ஸ்டர், எப்படி இருக்கு பாரு, அழகா இருக்கா அப்படின்ட்டு அவங்க அப்பா காட்டிட்டு இருக்கிறாரு. இந்த மான்ஸ்டர் பேர் தான் ஃப்ளஃபி ஃபாக்ஸ் லெவல் 10 அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்க்க அணில் மாதிரி இருக்குது, யார்கிட்ட புட்டா வரீங்க அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மைண்ட் வாய்ஸ். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி சிஸ்டம் காட்டினாங்க. அச்சீவ்மெண்ட் அன்லாக், லெஸ்ஸர் ஜெயிண்ட் ஸ்லேயர் 1 ஸ்கில் பாயிண்ட் ரிசீவ்ட் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எப்பூரா சிஸ்டம் அன்லாக் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபாக்ஸை குத்துக்கறி போட்டுக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு. அந்த பொண்ணும் பயந்து அழுதபடியே, நான் என்னோட ஸ்கில் பாயிண்ட்டை வேற ஏதாவது ஸ்கில்லில் போட்டிருக்கலாம் போலயே அப்படின்ட்டு நினைக்கிறா. ஐயோ, செத்து போன வேலைங்களாம் என்னால் கையால் தொட முடியாது, தப்பு பண்ணிட்டேனேடா அப்படின்ட்டு தலையிலே அச்சுக்கிறாவ. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்லணுமா, நான் கிராமத்துக்கு உதவி தானடா செய்யணும்னு நினைச்சேன், என்னையாண்டா இப்படிலாம் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்ட்டு அவ மைண்ட் வாய்ஸ் அவ அப்படிதான் யோசிக்கிறா. இங்க பாரு ராண்டிமா, நீ போக போக பழகிப்பமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து அவ்வளவு அழகான மிருகத்தை கொண்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. என்னடா பின்னாடி சத்தம் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் தலை தறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறாரு ஸ்பியர் கையில வச்சுக்கிட்டு. டிராவிஸ், நீங்க ஹண்ட்டுக்கு தானே போனீங்க, அப்புறம் இந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் உயிரை கையில பிடிச்சிட்டு, மெலோரி இங்கேருந்து ஓடிடு, பிராண்டியா கூட்டிட்டு இங்கேருந்து ஓடிடு, ஈஸ்டர்ன் கேட்டுக்கு ஓடிடு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வராரு. டிராவிஸ், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கு, யாரும் உனக்கு சிக்கன் கொடுத்தா அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கேக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. மெலோரி, காட்டுல இருக்கிற மிருகங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காதுங்களா, எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க, ரொம்பவே லெவல் அதிகமா இருக்குதுங்க அப்படின்ட்டு சொல்றாரு அவங்க ஹஸ்பண்ட். என்னால உங்ககிட்ட ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்க முடியாது, இங்கேருந்து ஓடுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கத்துறாரு. அப்பா அப்படின்ட்டு அவங்க பொண்ணு வந்து பேச வரும்போது, உங்க அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, ஓகேவா ஸ்வீட்டி அப்படின்ட்டு அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு அவங்க அப்பா. இங்கேருந்து கிளம்பு மெலோரி, நான் இந்த பீச் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிடும்போது, ட்ரேவ்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறாங்க, ஓடுறாங்க 2 பேரும். நான் அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றேன், நீங்க எங்கேயாவது சேஃபா இருங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா ஃபீலிங்கா பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த வில்லேஜை காட்டினா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது அந்த பீச் எல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணதுனால. அம்மா, அப்பா சேஃபா இருப்பாரு, அப்பா எந்த சிக்கத்துலயும் மாட்டிக்க மாட்டாரா, அப்பா நல்லா தானே இருப்பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு கேட்கறா பிராண்டி. கண்டிப்பா உங்க அப்பா நல்லா தான் இருப்பாரு, இந்த வில்லேஜ்ல இந்த வில்லேஜ் சீஃபும் அப்புறம் உங்க அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், கண்டிப்பா ஒரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம கூட வந்து சேர்ந்து பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி அவங்க பொண்ணுகிட்ட என்னதான் ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போனவங்க அவங்க மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க, கண்காலிங்க எப்படியாச்சும் திரும்பி வந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி அங்க கட் பண்ணி வில்லேஜ் சீஃப் கிட்ட காட்டினா, எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் என்ன லிசன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த வில்லேஜை விட்டு வெளியில போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம வில்லேஜ் ஹண்டர்ஸ் வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம கூட ரிட்டர்ன் வருவாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த வில்லேஜ் சீஃப். அதனால நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க மகா ஜனங்களே அப்படின்ட்டு சொல்றாரு அந்த சீஃப். எல்லாரும் இங்க இருந்து போகலாம் அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஷீட் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. இவ்வளவு நேரம் புட் அவுட் இருந்தவன் பின்னாடி மான்ஸ்டர் வந்துருச்சு. அவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா லுக்கு அப்படின்ட்டு அந்த ஓனையை வந்து கபக்குன்னு கழிச்சு அவனை பிளக்கும் முழுங்கிச்சு. ஒரு உல்ஃபு தான் கடிக்கன்னு பார்த்தா 3 உல்ஃபு அவனை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்குது. அதுல ஒரு கை ஓடியாந்து அந்த அம்மா காலாண்டு வந்தோடனே அந்த குழந்தை வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்த அந்த பொண்ணு ராண்டி. அடுத்து நீங்க தான், எங்களுக்கு டைம் தெரியாதனால இப்ப டின்னரா பிரேக்ஃபாஸ்டா நீ ஆக போறீங்கன்னு தெரியல, அதனால நீங்க தான் அடுத்து அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்குது அந்த உல்ஃபு. அவங்களையே அந்த உல்ஃபும் பொறுமையா
பொறுமையாக அந்த மனித கூட்டங்களை கடிக்கலான்ட்டு கிட்ட வந்துட்டு இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம அந்த ஜனங்களை மூச்சிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக பிராண்டி பொண்ணோட அம்மாவை மெலோரியை வந்து அந்த ஓனாயை கடிக்க வரும்போது இங்கேருந்து ஓடு ஓடு பிராண்டி, இங்கே நிற்காத, நான் சொல்கிறேன்ல ஓடு அப்படின்ட்டு கத்துறாங்க அவங்க பாட்டுக்கு. அந்த பிராண்டின்ற பொண்ணு அசையாமல் அங்கேயே ஷாக் ஆகி அம்மா அம்மான்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறா. அவங்க அம்மா வந்து ஓனாயை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது என் பொண்ணையாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஓடியான்ட்டா, எப்படியாச்சும் என் பொண்ணு மட்டும் சர்வே ஆனால் போதும், நான் இங்கே செத்தா பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க அவங்க உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே என் பொண்ணை மட்டும் காப்பாற்றினா போதும்ன்ட்டு இந்த பொண்ணு அம்மாவை நினச்சி அம்மா அம்மான்ட்டு அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கும்போது எத்தாப்புல யார் மேலேயும் இடிச்சு அப்படியே கீழே ஊந்துடுறான். யாரா அது எத்தாப்புலன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய உருவமாக நிற்குது. யாருன்னே கண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு. அந்த எத்தாப்புல அந்த உருவமும் கேட்குது, உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமாமா சின்ன பொண்ணே அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த உருவம். நம்ம தாமஸ் குட்டி பையன் சொல்கிறான், அவங்கள பார்த்தா ஹெல்ப் கேட்குற மாதிரி தான்டா இருக்கு, ஏன்டா இப்படி கேட்குற ஸ்டூபிட் மாதிரி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட மேனஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் ரெடியூஸ் பண்ண மாட்டேன், அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ சொல்ல வரது காதலே வாங்காத அந்த பையனும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். நீங்கள் பிளைண்டா, உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு கேட்குறான் அந்த குட்டி பையன் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு. ஏய் பிராண்டி, இது நீயா, நீ ஓகேவா இருக்கே? இப்போ நாங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்க்கோம், வில்லேஜ்லேருந்து ஸ்மோக்காக வந்துச்சு, அதான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஏய் ப்ளீஸ் காப்பாற்று, எங்கள் அம்மாவை காப்பாற்று அப்படின்ட்டு பிராண்டி சொல்கிறான். என் அம்மா என்னை விட்டு போகக்கூடாது, என் அம்மா சாகக்கூடாது, ப்ளீஸ் காப்பாற்று காப்பாற்று அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு. காப்பாற்றணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு ஒரு மெட்டல் பிளேட் எடுத்து ஹூ அப்படின்ட்டு ஊதி விட்றான். அது என்னடா நான் பறந்து போய் அவ்வளோ வேகத்தில் போயிட்டு அந்த உல்ஃபு மண்டையிலே போய் சொருகுது நேரா. இங்கே என்ன நடந்துச்சு, என்னை யாரு காப்பாற்றினா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து ஷாக்கிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்ற 3 உல்ஃபும் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து கொடுக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஃபர்ஸ்ட் கொன்ன உல்ஃபோட மான்ஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பேடாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. எப்பா எங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டே வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கப்பா, முக்கியமாக அந்த கொல்லுப்பா முதல்ல அப்படின்றாங்க அந்த அம்மா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கு போகுது, இப்போதான் நம்ம சம்பவமே இருக்கு போகுது அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ஹீரோ டயலாக் பேச வந்து பிடிக்காம அந்த 3 உல்ஃபும் வந்து கடிக்கிறதுக்கு வருது நேரா ஹீரோவை. அப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டான். இப்படி போய் இப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த உல்ஃபோட கையை எடுத்து அட்டாக் பண்ண போறான். உல்ஃப் அவனை அட்டாக் பண்ண வரும்போது ஃப்ரெண்ட்ல ஒரு உல்ஃப் தலை மேல காலை வச்சு அப்படி ஒரு ஜம்பை போட்டு மேலே போகும்போது 2 உல்ஃப் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அந்த உல்ஃபோட கையெடுத்து படால்னு வீசுறான் ஒரு வீச்சு. ஹீரோ யூஸ் பண்ண அந்த உல்ஃபோட கிளா வந்து அவ்வளோ பவரா இருக்குது. அந்த உல்ஃபே பீஸா போச்சு. அப்படியே எப்படி உழுதுன்னா அப்படியே கறி பீஸ் மாதிரி அங்கங்க ஊந்துக்கிட்டு கிடக்குது. அப்படியே கடைசியா 3ஆவதா இந்த உல்ஃபுக்கு அவன் ஒரு அடியை போட்டு விட்டு சீனா மாசம் அங்க கெத்தா நிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்படி முடிச்சுட்டு நிற்கும் போது என்னடா இது ஃபன்னாவே இல்லை அப்படின்ட்டு காமெடி பண்றான் நம்ம ஹீரோ. என்னடா இது இந்த மாஸ்டர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ஹீரோ. அடுத்த சீன்லேயும் அம்மாவும் பொண்ணு கட்டிப்பிடிச்சி அழுதுக்கிறாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்குன்னா எப்படி நம்ம டேடி வந்து அதை கொல்லாமல் இருக்காரு அப்படின்ட்டு அழுகுறான் அந்த பொண்ணு சொல்லிட்டு. இங்கே பாருமா செல்லம், உங்கள் அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார், ஓகேவா, நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் வந்துருவார் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவை நினைக்கிறாங்க, ஆனால் இவனோட ஸ்ட்ராங்கான ஆள் யாருமே இல்லை இங்கே, அதுவும் இந்த வில்லேஜ்ல யாருமே கிடையாது ஸ்ட்ராங்கான ஆள் இவனுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஹீரோவை பார்த்து. இவர் எந்த லெவலில் இருந்தால் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணி இவ்வளோ ஈஸியாக கொள்ளுவார் அப்படின்ட்டு நினச்சி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து கேட்குறாங்க, ரொம்பவே நன்றிங்க எங்களை சேவ் பண்ணதுக்கு, அப்புறம் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, சொல்லுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. நம்ம ஹீரோ சொல்கிறான், சும்மா வெறுமனே நான் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இந்த வில்லேஜில் சேஃபாக விட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட. ஓகேடா, என் வேலை முடிஞ்சுது, நான் உன்னை வில்லேஜில் சேர்த்துட்டேன், அதுக்கப்புறம் நீ வெறும் பிரிட்டி யூஸ்லெஸ் கைட்ரா நீ இந்த வில்லேஜுக்கு அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா அவனுக்கு வழியே தெரியாமல் தானே நான் ஹீரோ தானே கூப்பிட்டு வந்தான், அதான் அப்படி சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் என்னோட வில்லேஜில் இருக்கிற மக்கள் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பையன். என்னமோ இதை கேட்டால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், உன்னை தான் வீட்டுக்கு வந்து விட்டு போகிறேன்னு சொன்னேன், உன்னோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல என்னோட வழியை நான் மாற்றிக்கவும் முடியாது இதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் யாருக்கு என்ன தெரியும் அந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த வில்லேஜ் ரெஸ்ட்டாகி கூட ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னது ஃபாரஸ்ட்டா, என்ன மீன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களை கிரேஸ் ஃபால்ஸ் தான் சென்ட் பண்ணாங்களா, என்ன ஏதாச்சும் தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வர சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த ஆண்டி. கிரேஸ் ஃபால்ஸ்லாம் யாருன்ற மாதிரி பார்க்குறான், நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் சொல்ல, இல்லை அப்படி யாரும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த தாம்சன் குட்டி போயினா நம்ம எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்னது நானுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் ஷாக் ஆகிட்டு, என்ன இவன் மறுபடியும் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த பையன் முழிக்கிறான். நான் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே ஃபைட்டிங்க்கு இருக்கேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கிடையாது, இப்போ எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அதை கேட்ட அந்த பையனை சொல்கிறான், பட் ஆனால் நான் தானே உன்னை சேவ் பண்ண ஃபாரஸ்ட்டில் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பையன். ஓ அப்படி, அவங்க வீட்டுக்கு எப்படி போகணுன்ற வழியோட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அதானே நம்ம போட்ட கான்ட்ராக்ட், அதுக்காண்டிலாம் என்னால் என் லைஃபை ரிஸ்க் எடுக்க முடியாது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்காண்டி அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறான்.
இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்னா நான் யாரையுமே நம்ப மாட்டேன், நான் என்னை மட்டும்தான் நம்பி இருப்பேன், அதனால தான் நான் இவ்வளோ நாளாக உயிரோடு இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டேன், நான் எனக்கு மட்டும் நானே ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு துணையாக நானே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதனால தான் என்னோட லைஃப் எனக்கு ரொம்பவே முக்கியம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ரொம்ப முக்கியமாக நான் ஹீரோய்க்கு பாதையில் போக விரும்பலை, நான் என் பாதையில தான் போக விரும்பலை, அதனால நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் இந்த ஹீரோய்க்கு பாதையில் போயிட்டு அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா நான் எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைக்கிறதுனால நான் தான் அதில் அனுபவிக்கிறேன், நான் தான் போய் மாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த பையன் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, இப்போ நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு பாரு, இப்போ நினச்சா நீ பீப்புளுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பையன். கடைசியில் நீ சின்ன பையன்றதை நிரூபிக்கிற, இப்போ 12 வயசு பையன் மாதிரியே பேசுகிற பத்தியா நீ அப்படின்ட்டு சொல்கிறான் ஹீரோ. அதனால இப்போ என்ன, நீ மட்டும்தான் இங்கே ஒரு ஃபைட்டராக இருக்க, யாருமே உன் ஈக்குவலுக்கு கிடையவே கிடையாது, நீ நினச்சா எல்லாருமே ஹர்ட் பண்ணலாம், ஆனால் உன்னை யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான் ஹீரோவை அடிச்சுக்கிட்டு. ஒரு சுயநலவாதிடா, நீ உன்னை பற்றி தான் யோசிக்கிற, நீ உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன்னு ஹீரோவை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான் அந்த பையன். அங்கே அழுகுறான். ஆமாம் எக்ஸாக்ட்லி நான் சுயநலவாதி தான், ஆமாம் உண்மையிலே நான் சுயநலவாதி தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் தான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சுயநலவாதி, எனக்குள்ளே இந்த ஹீரோ எப்போ செத்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான் ஹீரோ. அப்போ சடனாக ஹீரோ வந்து அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சுயநலவாதியாரு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகும் அப்புறம் ஹீரோ ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீ இந்த உலகத்தில் சர்வே ஆகிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை பார்த்து சொல்கிறான். இதெல்லாம் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கிற அந்த குட்டி பையனை கண்காலிங்க ஹீரோவை பார்த்துட்டு இதுதான் ஹார்ஷான லெசன், இதை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை பார்த்து சொல்கிறான். யாராவது ஒருத்தர் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னோட பாஸ்ட் லைஃப்பில், நான் இப்போ அதை மறந்துட்டேன், இப்போ நான் அதை பிரேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அந்த பையனை ஒரே தூக்கி அவன் தலை மேலே உட்கார வச்சு, நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கேட்குறான். என்ன பண்ணுறேன்னு தெரியலையா உனக்கு, தெரிலனா தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம வந்து அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதோட இந்த இடத்துல இந்த ஒரு எபிசோட் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். நன்றிகள்.